எங்க இருந்து அப்பதான் வாரேன் லேபர் தான் பண்ணலாம் பாப்பாத்தி. அதாவது இவனு எப்படி தெரியுமா? எப்படி? இந்த நாட்டுக்காரன் கிடையாது. சரி 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 வடநாட்டுல இருந்து. ஆமா. ஆனால் என்ன வேலை செய்யணும்னு சொன்னோமோ அந்த வேலைய செய்துட்டே இருப்பான். தம்பி போதும்னு சொன்னாதான் அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கும். பால் பழம் முட்டை சேகரித்து மனைவி விட்டாள். பார்ப்பவன் என்ன செய்தார்? வெள்ளி கோமாவே வழிபடுத்தார். சுத்தி முருகனை எட்டினாரே தனிலே ஒளிவீசனாக மணி என்ன சேகரிச்சு வீட்டுக்குள்ள வச்சுட்டு வெளியே நின்று கதவை தாளடைத்து சாவி போட்டு வரும்போது துவாரம் வழியாக வாக்குத்தாய் பாம்புன்னா படையும் நடக்கும். ஏன்னா பாலை கண்டு பல வருஷம் அனுப்பிச்சு இந்த பாம்பாங்க பால்பழம் சாப்பிடும் போதே பாப்பாத்தி எப்படி சொல்ல வேண்டாம்? பாம்பு சுவாமி அது பாம்பு. அது பாம்பு. அப்படி மாப்பிள்ளைய கூப்பிட்டு ஜாடி அதை ஊர்ல வந்திருக்கவங்க வந்துட்டு இருக்கவங்க வீட்டுல இருக்கவங்க கோயில் பூசாரி இந்த கோயில் நிர்வாகிகளுக்கும் எல்லாருமே கதையை சொல்றோம்னு சொல்லிட்டா பாரடியம்மா
மூதேவி என் வீட்டுக்கு என் புருஷன் பாம்பா இருக்காங்க இவன் ஏற போட்டுட்டு இருக்கான். சரி ஏலடி? உன் மாப்பிள்ளையே பாம்பா இருக்கா? சரி, உன் மாப்பிள்ளையே பாம்பு? அம்மா கொஞ்சம் பாரு, கொஞ்சம் பாரு. கொஞ்சம் பாரு, நான் ஆள் கூடுறேன். கூடு. என்னங்க பாம்பு வாங்க. எதுக்கு? பாம்பு அடிக்கிறதுக்கு. பாம்பு இல்லையம்மா, நான் கம்ப காணல. எடுத்துட்டு வாங்க. நான் வாரேன். அவங்க தம்பிட்டு எடுத்துட்டு வாங்க. ஓ, தம்பி வீட்டுக்கா போகணும். ஏண்டி இந்த வாயே எல்லாரும் வந்தா பாரு. ஆமா. ஏக்கா பாம்படி. ஏக்கா பாம்படிக்கா உன் கையாண்டி இந்த உத்தரவு வருது. பாம்பா கட்டா எனக்கு கொஞ்சம் பயம். அதுக்குன்னு இதே எதுக்கு தூக்கிட்டு வந்தானே? ஆஹா ஆ அவ கல்லு 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 இப்படி கொஞ்சம் கண்ணை குத்தி உங்களுக்கு சாப்பிட்டாங்க. எல்லாம் கம்பல் ரெடியா சொல்லுங்க. பாம்படிக்கு உனக்கே கை தான் கலந்து எனக்கு பாம்பா கட்டா கொஞ்சம் பயம். அப்படியா? மணி நேரம் 12 மணி கழிஞ்சா உனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வருவான். சாட்டம் வரும். கவலைப்படாத. ராத்திரி 12 மணிக்கு இந்த ஆட்டம் நின்றோம். அவருக்குலாம் புதுசேன் அப்ப தருவாங்க. அப்படியா? வாரடியம்மா என் வீட்டுல இருக்க பாம்பு எப்படி இருக்கு? அது வரிவாரியா இருக்கும். உங்க வீட்டுல என்ன ஆயுதம் வச்சிருக்கீங்க? பெரிய கரிகாலி கம்பு. கம்பு? ஏமா உன் வீட்டுல? என் வீட்டுல அது இருக்கட்டும். கேட்டி கம்பு அடிக்கணும், இந்த பாம்பே அடிக்கணும், கம்பு எடுக்கணும். உன் புருஷன் வீட்டுல இருக்காரா? என் வீட்டுல இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் குடிச்சிட்டு இருக்காரு. குடிச்சிட்டா இருக்காரு, படுத்துட்டாரு. நல்லது. ஏமா உன் வீட்டுக்காரர் வீட்டுல இருக்காரா? எங்க இருக்காரு? மணி என்னாச்சு? 1:15 ஆகுது. ஆமா. பன்னீர் ஏன் அவர் எதுவும் வேலை பார்க்கறா? அவன் படுக்கிறது தகவல் தான் படுப்பான். ஆமா, பச்சை போடு போட்டு கடையில முதல்ல அவன் தான் நிப்பான். சொல்றதும் வாங்கிட்டு வந்து படுத்துருவான். கேட்டி உன் கல்யாணம் ஆயிட்டா உங்க வீட்டுக்காரங்க என்ன ஒரு மரியாதை. அந்த மாடு அந்த உன் வீட்டு மாடு அந்த மாடா மாதிரி அங்க ஒரு மாட்டை எல்லாரும் விரட்டி நிற்காங்க. அங்க போயிட்டு ஏண்டி உன் வீட்டுக்காரர் வீட்டுல இருக்காராடி? என்ன ஒரு மரியாதை. எவன் கூட போனானே தெரியாது. நல்ல ஒரு மாப்பிள்ளை. ஏன்னா இவன் ஆள் அப்படி தெரியுங்க. அவனால நடந்து போவான். இவன் இப்படிப்பட்ட காம்பவுண்ட் சேவரும் காட்டிடுவான். இந்த காம்பவுண்ட் சேவருக்கு நேற்று ஒரு முயற்சி நடந்து எத்தனை அடி இருக்கும்? ஷார்ட்னா இப்படி இருக்கும். ஓ அப்படி. ஏடி ஏடி சின்னவனே உங்க வீட்டுக்காரர் அவங்க இருக்காங்களா? ஆமா, வேற யாரெல்லாம் காணாம போச்சா? இல்ல உன் வீட்டுக்காரர் காணாம 1 மாசம் ஆச்சு. உன் தங்கச்சி வீட்டுல இருக்கா பாரு. நல்லது. உன் தங்கச்சி அவங்க பாரம்மா என்ன வாங்கி தங்கச்சி தான் செத்துவான். தங்கச்சி எனக்கு நீ தானே இப்ப சொன்ன? ஆகாசமா அது சித்தி. ஆம்பளைதான் பாம்படிக்கும்
எந்த சட்டத்துல எழுதியிருக்காங்க? நீ ஆள் ஜாக்கிரதை பாம்பு குத்துக்குள்ள போயிடும். ஏன்னா ஒரு பெண் நினைச்சாலும் 6 அடி உசரம் இருக்கக்கூடிய ஒரு ஆம்பளை சரிச்சிருவான். 6 அடி உசரத்துல இருக்க ஒரு ஆம்பளை அரை நொடியில சரிக்கிற ஒரு பொம்பளையாலே 1/2 அடி இருக்க முடியாத ஒரு பாம்பை அடிக்க முடியாதாடி? ஆமா. நம்மளுக்கு கட்டகம்பு கம்பு அவங்க அவன்றது வாங்க. ஆமா, அது வாங்கி ஒரே படம் போட்டுருவோம். அப்படியே பாம்பு பாம்பு பாம்புன்னு சொல்லி ஒரு பாம்பு அடிக்கிறதுக்கு ஊரே திரண்டு. எப்பொழுது வகையான